Hi students, நாம இந்த வீடியோல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கோர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்னா ஷார்ட்டா சிஎஸ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா எல்லா கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா டீடைல் ரிவ்யூ கொடுத்துட்டு இருப்போம். மறக்காம நம்ம சேனல் இருக்கிற வீடியோஸ் செக் பண்ணி பாருங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. ஸோ இந்த வீடியோல சிஎஸ்சி பத்தி என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிஎஸ்சியை எதை பத்தி படிப்போம். அது மட்டும் இல்லாம இந்த சிஎஸ்சி படிக்கணும்னா நம்ம 12th என்ன எலிஜிபிலிட்டி வச்சிருக்கணும், அதை தாண்டி இந்த சிஎஸ்சி படிச்சு முடிச்சதுக்கப்புறம் என்ன மாதிரி ஜாப் நம்மளால போக முடியும், அதுக்கப்புறமா சேலரி எந்த அளவுக்கு நம்மளால வாங்கிக்க முடியும் அப்படிங்கிற பத்தி ஃபுல்லா பார்க்க போறோம். வீடியோல போறோம். ஸோ நீங்க சிஎஸ்சி படிக்கிறீங்க அப்படின்னா உங்களால கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸை பத்தி படிப்பீங்க, ஹார்ட்வேர்ஸ் பத்தி படிப்பீங்க, சாஃப்ட்வேர்ஸ் பத்தி படிப்பீங்க, அல்காரிதம்ஸ் பத்தி படிப்பீங்க. உங்களுக்கு ஏடிஎஸ் ஏஎம்எல் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா சிஎஸ்சில உங்களால ஹார்ட்வேர்ல இருந்து சாஃப்ட்வேர் வரைக்கும் படிக்க முடியும். ஸோ இன்டெப்தா படிப்பீங்க. ஸோ சிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் அதுதான், நீங்க ஒரு கம்ப்யூட்டர் பத்தி படிக்கிறீங்க அப்படின்னா இன்டெப்தா ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் எல்லாமே பத்தி படிப்பீங்க. ஸோ மேஜரா எதெல்லாம் நீங்க கத்துக்க போறீங்க அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரோக்ராமிங் கத்துக்குவீங்க, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கத்துக்குவீங்க, ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸை பத்தி தெரிஞ்சுக்குவீங்க, நெட்வொர்க்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டி பத்தி தெரிஞ்சுக்குவீங்க, டேட்டாபேஸ் சிஸ்டம்ஸ் பத்தி தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும், என்னடா அது எல்லாமே ஏஐடிஎஸ் ஏஎம்எல் வர மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருக்கும். சிஎஸ்சி தான் பார்த்தீங்கன்னா ஏஐடிஎஸ் இருக்கட்டும், ஏஎம்எல் இருக்கட்டும், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒரு பேஸான ஒரு கோர்ஸ். ஸோ இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு என்ன மாதிரியான சிலபஸ்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் வரும், ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் வரும், கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் வரும், டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ் வரும், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் வரும், வெப் அண்ட் ஆப் டெவலப்மெண்ட் வரும், சைபர் செக்யூரிட்டி பேசிக்ஸ் வரும், கிளவுட் கம்ப்யூட்டிங் பத்தி வரும். ஸோ இதை நீங்க படிச்சீங்கன்னாவே உங்களுக்கு ஏடிஎஸ் ஆகட்டும் ஏஎம்எல் ஆகட்டும் எல்லாத்துக்கும் பத்தின ஒரு கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க 12th பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் இந்த 3 இதுல ஸ்ட்ரீம் நீங்க படிச்சிருக்கணும். ஒரு நல்ல ஒரு பர்சன்டேஜ் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களால நல்ல ஒரு காலேஜஸ்ல அட்மிஷன்ஸ் வாங்கிக்க முடியும். ஸோ இந்த கோர்ஸ் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களால எந்த மாதிரியான ஜாப்ஸ்ல போக முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா சாஃப்ட்வேர் டெவலப்பரா போகலாம், வெப் டெவலப்பரா போகலாம், ஆப் டெவலப்பரா போகலாம், நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டரா போகலாம், சிஸ்டம் அனலிஸ்டா போகலாம், கிளவுட் இன்ஜினியரா போகலாம், டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரா உங்களால போக முடியும். இன்னும் பல வகையான ஜாப் ரோல்ஸ் போக முடியும். டிசிஎஸா இருக்கட்டும், ஜோவா இருக்கட்டும், கூகுளா இருக்கட்டும், விப்ரோவா இருக்கட்டும், கேப்டமியா இருக்கட்டும், இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு உங்களால ஜாப் வாங்கிக்க முடியும். ஸோ இந்த கோர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சேலரி ஆவரேஜ் எவ்வளவு வாங்கிக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா சேலரிங்கிறது உங்களுக்கு 5 lakhs வந்து ஒரு 25 lakhs வரைக்கும் உங்களால் ஆவரேஜா வாங்கிக்க முடியும். உங்களோட ஸ்கில்ஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கேற்ற சேலரி கண்டிப்பா உங்களுக்கு சிஎஸ்சியில் இருக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தால் கண்டிப்பா உங்களுக்கு 12th படிக்கிற பசங்க யாராச்சும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.